குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th ஃபிசிக்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டை பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு சர்க்யூட் அப்படிங்கிறது வந்து பேட்ரி, ஒரு லோடு, அதாவது லைட்டு, ஃபேனு, அடுத்தது ஸ்விட்ச்சு, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கனெக்டிங் ஒயர்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு நம்ம ஒரு சர்க்யூட் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இப்போது அந்த ஒயரை வந்து நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணும் பொழுது மட்டும்தான் என்னவாகும் அப்படின்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அந்த பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு வந்து இப்போ லைட்டாக இருந்துச்சுன்னா லைட் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஃபேனாக இருந்ததுன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய லோடுக்கு தகுந்த மாதிரி, லோடுங்கிறது இந்த காம்பனன்ட்ஸு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து கன்வெர்ட்டட் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த கன்வெர்ட் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மின் சுற்றில் வந்துட்டு நம்ம இணைக்கக்கூடிய சாதனங்களுக்கு தகுந்த மாதிரி மின் ஆற்றலானது மாற்றப்படுகிறது. ஒரு ஆற்றல் வந்து மற்றொரு ஆற்றலாக, அதாவது ஃபேனுனா இயந்திர ஆற்றலாக, பல்ப் அப்படின்னா வந்துட்டு ஒளியாற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த ஒளியாற்றல், இந்த மின்னாற்றல் ஒளியாற்றலாக மாறுவதற்கு செய்யப்படக்கூடிய வேலை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மின் அழுத்த வேறுபாடு அப்படின்றாங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. இப்போ ஒரு சர்க்யூட்டில் வந்து 1 கூலும் ஆஃப் எனர்ஜி வந்து செலவாகுது அப்படின்னா, அந்த 1 கூலும் ஆஃப் எனர்ஜி வந்து என்னவா மாறணும்? நமக்கு லைட்டை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா லைட் எனர்ஜியாக, அந்த லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், தட் இஸ் கால்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்துட்டு என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறாங்கன்னா V அப்படிங்கிற சிம்பலில். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா V ஈக்குவல் டு W/Q. சேம் தான், நம்ம இஎம்எஃப்பில் பார்த்தோம்ல, எப்சிலான் ஈக்குவல் டு W/Q அப்படிங்கிறது. ஸோ அதே ஈக்குவேஷன் தான் இதுக்கும், ஆனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து V அப்படிங்கிறது. ஸோ V ஈக்குவல் டு W/Q. இப்போது டபிள்யூனா ஒர்க் டன், கியூனா சார்ஜ். இந்த டபிள்யூங்கிற ஒர்க் டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போது லைட்டுனா லைட் எனர்ஜி, ஃபேன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி, இல்லை கெமிக்கல் எனர்ஜி, அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒர்க் தான் வந்து என்னென்னா டபிள்யூ, ஒர்க் டன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதை எப்படி மெஷர் பண்ணுறோன்னா ஜூலில் மெஷர் பண்ணுவோம். த யூனிட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் ஜூல். கியூனா கூலும், அதாவது சார்ஜோட யூனிட் வந்து கூலும். அப்போ ஜூல்ஸ் பெர் கூலுமா? ஜூல் பெர் கூலும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், வோல்ட்டுன்னு சொல்லியிருந்தோமா? ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்டு. எதுக்கு? இஎம்எஃப்க்கும் வோல்ட்டு தான், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் வோல்ட்டு தான். சரிங்களா? நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரியுது. என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறோம்? விங்கிற லெட்டரில். விக்கான ஈக்குவேஷன் என்ன? W/Q. அப்போ ஒரு வோல்ட் அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்? வோல்ட். ஸோ 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு சேம் 1 கூலும் ஆஃப் எனர்ஜி வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து நமக்கு வந்து அதர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு 1 ஜூல்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். 1 வோல்ட். சரிங்களா? ஸோ அடுத்தது இதில் வந்து என்னென்னா வோல்ட் மீட்டர். நம்ம வந்துட்டு அம்மீட்டர் நம்ம பார்த்தோம். அம்மீட்டர் அப்படிங்கிறது வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நம்ம எப்போவுமே அது வந்துட்டு என்னது ஒரு சர்க்யூட்டில் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து நம்ம வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு? கரண்ட்டை வந்துட்டு வோல்ட் மீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து என்னது? வோல்ட் மீட்டர். எதுக்காக? காம்பனன்ட்ஸ், ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணோன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா வோல்ட் மீட்டர் வேணும். ஸோ வோல்ட் மீட்டரை சர்க்யூட்டில் என்ன கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணுவாங்கன்னா பேரலல் கனெக்ஷன். சரிங்களா? பேரலல் கனெக்ஷன்னா என்ன, சீரிஸ் கனெக்ஷன்னா நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்போது வோல்ட் மீட்டருங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணக்கூடியது. எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷனில். இங்கே பார்த்தீங்களா? ஸோ பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா
இந்த மாதிரி தான் இருக்கும். பேட்டரி ஆர் செல்லோட ப்ளஸ்ஸு மைனஸு நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிவைஸு அதனுடைய ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்கும். ப்ளஸ்னால் பாசிட்டிவ் டெர்மினல் ஒரு எண்டோட கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் டெர்மினல் வந்து அனதர் எண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன் மோர் லூப்ஸ் யூஸ் பண்ணி சர்க்யூட் ஃபார்ம் பண்ணியிருந்தால் அது பேரலல் கனெக்ஷன். சரியா? ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு பேரலல் கனெக்ஷன். ஸோ இது பேர் வந்து வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது. வோல்ட் மீட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல் பாருங்கள், சோர்ஸுடைய ப்ளஸ் காம்பனன்ட்ஸுடைய லைட்டுடைய ப்ளஸ்ஸுக்கு போகுது, நெகட்டிவ் டெர்மினல் வந்து நெகட்டிவ் போயிடுது. அந்த பல்புடைய நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடியதான் வந்துட்டு பேரலல் கனெக்ஷன். இப்போ இதில் நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சேம் தான். சார்ஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 × 10⁴ கூலும் கொடுத்தாச்சு. அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு தெர்மல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா மாறுது, தெர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ, 5 × 10⁶ ஜூல். அப்போ கேட்குறது வந்து என்னது, கம்ப்யூட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த ஹீட்டர். ஹீட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ஃபார்முலா என்னது, W = V = W/Q. டபிள்யூட வேல்யூ வந்துட்டு நமக்கு தெரியுது, எவ்வளோ, 5 × 10⁶. அதே மாதிரி கூலுமோட வேல்யூ தெரியுது, சார்ஜோட வேல்யூ எவ்வளோ, 2 × 10⁴. ரெண்டும் டிவைட் பண்ணனா 250 வோல்ட். சரியா? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட யூனிட் வந்து அது வோல்ட். ஸோ 250 வோல்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, இஎம்எஃப்னாலும் சரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னாலும் ரெண்டுக்கும் ஒரே ஈக்குவேஷன் ஒரே யூனிட்னு பார்த்தோம். என்னது, எப்சிலான் = W/Q. அதே மாதிரி V = W/Q அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மின் அழுத்த வேறுபாட்டிற்கும் மின் இயக்கு விசைக்கும். ஆனால் இது ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ரெண்டும் வந்து பேசிக்காக வேறு வேறு. இஎம்எஃப் அப்படிங்கிறது வேறு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வேறு. இப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஒயரில் அக்யூர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இஎம்எஃப் இருக்கணும். அதாவது இஎம்எஃப் இருந்துச்சுன்னா தான் அந்த ஒயரை வந்துட்டு பேட்டரியோடு கனெக்ட் பண்ணும் பொழுது எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகும். சரியா? ஸோ அப்போ ஒரு ஒயரில் வந்து எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிறதுக்கு நமக்கு இஎம்எஃப் வேணும். நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஃபார்ம் பண்ணுறது வந்துட்டு இஎம்எஃப். அந்த ஒயரை நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு சோர்ஸஸுக்கெலாம் கரண்ட் பாஸ் ஆகுது இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வேறு வேறு. இஎம்எஃப் அப்படிங்கிறது வேறு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வேறு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ரெசிஸ்டன்ஸ், இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாவே நமக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும், ஒரு இதை அப்போஸ் பண்ணக்கூடியது இல்லையா? இப்போது ஒரு சர்க்யூட்டில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. தமிழில் சொல்லணும்னா மின்தடை. ஒரு மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பண்பு, எதிர்க்கக்கூடியதாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மின்தடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லா இதுலேயுமே மின்தடைன்னு இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய எல்லா ஒயர்ஸ்லேயுமே எல்லா டிவைசஸ்லேயுமே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கும். சரியா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அது வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான், மின்தடை வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம இன்சுலேட்டர்ஸ் அப்படி சொல்கிறோம், கண்டக்டர்ஸ் சொல்கிறோம், குட் கண்டக்டர்ஸ் சொல்கிறோம், செமி கண்டக்டர்ஸ் சொல்கிறோம் இல்லையா? நற்கடத்திகள் அப்படின்னு சொல்வோம், மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம், குறை கடத்திகள்னு சொல்லுவோம். நம்ம படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ எதெல்லாம் கண்டக்டர்ஸ், கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணக்கூடியது எல்லாமே கண்டக்டர்ஸ் இல்லையா? அப்போ அதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டால் இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மியான அளவு இருக்கும், நெலிஜிபிள். நம்ம வந்துட்டு அதை வந்து ஒமிட் பண்ணிடலாம். சரியா? ரொம்ப 0.0% கம்மியாக இருக்கிறதுனால கரண்ட்டை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணும். எது, லைக் காப்பர், அலுமினியம் இதெல்லாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறது, குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது நிக்கல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிக்ரோம்லாம் பார்த்தோம். நிக்கல் ப்ளஸ் குரோமியம்னா நிக்ரோம் அப்படிங்கிறது. அது டின் ஆக்சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா காப்பரில் இருக்கிறத விட அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னவாகும், கரண்ட் ஃப்ளோ ஆகிறது குறையும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து குட் கண்டக்டர்ஸ் கிடையாது. இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுத்தமாக வந்து கரண்ட்டே பாஸ் பண்ணாது. என்னது, வுட்டு, ரப்பர், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணாது, சுத்தமாக கரண்ட்டையே பாஸ் பண்ணாது. அப்போ அதில் வந்து ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாதது. சரியா? அதில் தான் இதை வந்து இதெல்லாம் எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், ஒரு இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை வச்சு, மின் தடையை வச்சு,
அதாவது மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கக்கூடியது. அதான் வந்துட்டு மின்தடைன்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? மின்தடையினுடைய அலகு என்னன்னா ஓம். ஏன்னா இது வந்து ஒரு சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டுக்கும் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும், அதாவது மின்னோட்டத்திற்கும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையேயான தொடர்பை விளக்கியவர் வந்து ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படிங்கிறவர். ஸோ அவரை ஹானஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்துட்டு ஓம் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. இப்போ ஓம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய இப்போ வந்து ஒரு சர்க்யூட்டில் வந்து 1 வோல்ட் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பொழுது, அதாவது 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு இருக்கும் பொழுது 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா, 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மின்தடை, அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய மின்தடை வந்து 1 ஓமா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 1 ஓம் இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட் பெர் 1 ஆம்பியர். 1 ஓம் இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட் பெர் 1 ஆம்பியர். இது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஓமோட சிம்பல். சரியா? இப்படி இந்த ஜெர்ரி ஹவுஸ் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? இது வந்து சிம்பல் ஓம் அப்படிங்கிறத நம்ம இப்படி சிம்பல் பண்ணுவோம். ஒரு ஒயரில் வந்து 5 ஓம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பலில் போடுவாங்க. நம்ம ஓம் அப்படின்ற எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சிம்பல்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதில் நமக்கு வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் பாஸ் ஆகிறது நமக்கு இவ்வளோ தான் கரண்ட் வேணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பொறுத்து கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸை குறைச்சோ அல்லது அதிகமாகவோ பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து இதான் ரெசிஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ரெசிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மின்தடையாக்கிகள் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர். இதில் வந்து இப்போ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 4 ஓம் அப்படின்னா, இதில் 4 ஓம் மட்டும்தான் இருக்கும். அதை விட அதிகமாகவோ குறைச்சாவோ நமக்கு வைக்க முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓம் அளவுக்கு தான் கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்கும். அதனால் இது வந்து ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர். வேரியபிள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். கரண்ட்டுடைய வேல்யூஸை நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். ஸோ அதனால் அது வேரியபிள் ரெசிஸ்டர். ரியோஸ்டாட் அப்படிங்கிறதும் அப்படி தான். நம்ம கரண்ட்டுடைய அளவு அதிகமாக்கவோ குறைக்கவோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரியோஸ்டாட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ரெசிஸ்டர் அதனோட யூனிட் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.